Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம DJI Action 3க்கு ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்கோம். SanDisk இதோட அன்பாக்சிங் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ இதுதான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட மெமரி கார்டு. இதோட மாடல் வந்து SanDisk 128GB U3. ஓகே, ஸ்பீடு வந்து ரீட் ஸ்பீடு 200 up to 200 Mbps, ரைட் வந்து 90 MB/s. ஓகே, நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். SanDisk Extreme Pro V30 A2 U3 128GB. இது கூடவே நமக்கு ஒரு அடாப்டரும் கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட மெமரி கார்டு. இதை இப்போ நம்மளோட DJI Action 3ல் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட கேமரா இங்கே இருக்குது. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி நம்மளோட மெமரி கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் நம்மளோட பழைய மெமரி கார்டு இருக்குது. அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட புது மெமரி கார்டு. ஓகே, இப்போது நம்ம கேமராவை ஆன் பண்ணி பார்த்துருவோம். டோட்டல் 118.9GB ஃப்ரீயாக இருக்குது. நமக்கு அந்த ஸ்லோ ஸ்பீட் அப்படின்றது வார்னிங் எதுவுமே காமிக்கலை. 4K ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆக்சுவலாக எந்த ஒரு வார்னிங்கும் காமிக்கலை. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த மெமரி கார்டு வந்து 30 Transcendோடது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான மெமரி கார்டு தான், 32GB தான். ஸோ இப்போ நமக்கு இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வார்னிங் வந்துட்டு இருந்துச்சு, ஸ்லோவாக இருக்குது, ரைட் ஸ்பீடு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிரும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மெமரி கார்டில் எந்த ஒரு வார்னிங் காமிக்கலை. நம்ம ஒரு 4K வீடியோ வந்து சீக்கிரமாக ஷூட் பண்ணி நம்மளோட சேனலில் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.